வணக்கம். நாங்க திருவாசகத்தில அ கீர்த்தி திருஅகவல் பார்த்துக்கொண்டு வாரோம். 61 வரிகள் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு 62வது வரியிலிருந்து பார்ப்போம். இப்ப 4 வரிக்கு படிக்கிறேன். பட்ட மங்கையிற் பாங்காயிருந்தங்கு அட்டமா சித்தி அருளிய அதுவும் வேடுவன் ஆகி வேண்டுருக் கொண்டு காடது தன்னிற் கரந்த கள்ளமும். இப்ப 62வது வரி என்ன சொல்லுது? பட்ட மங்கையிற் பாங்காயிருந்தங்கு. பட்டமங்கை என்ற திருப்பதிகத்துல திருப்பதி நிறைய தலங்கள் இதுல சொல்லப்படுது. அங்க பட்டமங்கை என்னும் திருப்பதியிலேண்டா பாங்காயிருந்தது உரிமையாய் எழுந்தருளி இருந்து. பாங்கா என்றது உரிமையாய் எழுந்தருளி எங்க பட்டமங்கையில எழுந்தருளி இருக்கிறார். அட்டமா சித்தி அருளிய அதுவும். அந்த பட்டமங்கை அந்த அவ்விடத்திலே என்றது பட்டமங்கை என்ற இடத்துல 8 அட்டண்டா 8 சித்திகளை அருளி இருக்கிறார். இது நாங்க திருவிளையாடற் புராணத்துல பார்த்த நாங்கள் அந்த கதை. நீங்க பாருங்க படலம் 33ல பிளேலிஸ்டில் போய் பாருங்க. இயக்கிமார் அறுவருக்கு அட்டமா சித்தி உபதேசித்து சாபம் கொடுத்து பிறகு சாப விமோசனம் என்றதெல்லாம் பெருகுது. நான் அதை அந்த கதை அங்க நாங்க படிச்சபடியா திருவிளையாடற் புராணம் தான் இதுல முழுக்களும் பெருகுது. நான் அதை சொல்லல, அந்த கதையை திருப்பி சொல்லல. 64ம் 65ஐயும் பார்த்தோம்டா வேடுவனாகி வேண்டுரு கொண்டு காடது தண்ணீர் கரந்த கள்ளமும். இங்க என்ன சொல்லுது? பாண்டியனுக்காக சோழ நாடு போர் புரிதற் பொருட்டு வேட்டுவ பணியாளாகி வந்த கதை. அந்த சமயத்தில் அந்த போர் புரியக்குள்ள வேண்டிய திருவுருவத்துல எடுத்து வந்திருக்கிறார். காடது தண்ணீர் கரந்த கள்ளமும். அந்த காடு மூடி கிடந்த காடு, அந்த மடுவில காடெல்லாம் அந்த மரஞ்செடி கொடியெல்லாம் வளர்ந்து அந்த மடுவினில் குதிரையோடு குதித்து மறைந்த தந்திரமும். அதுதான் காடது தண்ணீர் கரந்த கள்ளமும். இதுவும் திருவிளையாடற் புராணம் 37ல சொல்லப்பட்டிருக்குது கதை. அந்த கதையை நீங்க போய் பார்த்தா இந்த கீர்த்தி திருஅகவல் முழுக்க திருவிளையாடற் புராண கதைகள்லாம் கூடுதலாக வருகுது. அடுத்தது 66ல இருந்து பார்ப்போம். மெய் காட்டிட்டு வேண்டுரு கொண்டு தக்கான் ஒருவன் ஆகிய தன்மையும் ஓரியூரின் உகந்தினிதருளி பாரிரும் பாலகன் ஆகிய பரிசும் பாண்டூர் தன்னில் ஈண்ட இருந்தும். இங்க என்ன சொல்லப்படுது? மெய் காட்டிட்டு வேண்டுரு கொண்டு. மெய் காட்டிட்டு உண்மை, அந்த படைத்திரளின் உண்மையை காட்டி அருளி தான் விரும்பியதோர் உருவினை மேற்கொண்டு தான் தக்கான் ஒருவன் ஆகிய தன்மையும் தகுதியுடையான் ஒருவனாக தோன்றிய தன்மையும். அங்க மெய்ய காட்டுறார் அந்த படைத்திரள். இதுகம் திருவிளையாடற் புராணம் படலம் 30ல நாங்க பார்த்திருக்கிறோம். நீங்க மறந்தாலும் நான் அந்த படலத்தையும் எடுத்து உங்களுக்கு சொல்லி இருக்குது. அந்த கதையெல்லாம் அதிலேயே வருகுது. அடுத்தது மெய்காட்டிட்டு வேண்டிரு கொண்டு தக்கான் ஒருவன் ஆகிய தன்மையுமெண்டா திருவிளையாடற் புராணம் படலம் 30ல பாருங்க. அடுத்தது ஓரியூரின் உகந்தினிது அருளி. ஓரியூரின் உகந்தினிது அருளி 69 பாரிரும் பாலகன் ஆகிய பரிசு. ஓரி என்ற ஊரில அங்கே ஒரு அடியாள் ஒருத்தி இருக்கிறா. ஓரி என்ற ஊரில். அவக்கு மகிழ்ச்சி உண்டாக்கும்படி இதுவும் திருவிளையாடற் புராணம் தான் வருகுது. 23வது படலத்துல நாங்க பார்த்திருக்கிறோம். என்ன கதை? பாரிரும் பாலகன் ஆகிய பரிசும். அந்த அடியாள் சிவபக்த. அவருக்கு அவனுடைய அப்பா அம்மாவை வைஷ்ணவ பிரம்மச்சாரிய பிராமணனுக்கு திருமணம் செய்து கொடுத்து அந்த கதை தான். பாரிரும் பாலகன் ஆகிய பரிசுமண்டா அவன்ற மடியில அவர் குழந்தையாக சிவன் குழந்தையாக இருந்த கதை. படலம் 23 நினைக்கிறேன், பாருங்க. இதுக்கும் அதுதான். ஓரியூரில் உகந்தினிது அருளி பாரிரும் பாலகன் ஆகிய பரிசும். 70வது என்ன சொல்லப்படுதுன்னா பாண்டூர் தன்னில் ஈண்ட இருந்தும். பாண்டூர் என்னும் தலத்தில் அடியவர்கள் திரண்டு வணங்கும்படி எழுந்தருளி இருந்த நிறைய தலங்கள். இந்த பாண்டூர் என்ற தலத்துல சிவன் அடியவர்கள் இருக்கிறானே, அவர்கள் எல்லோரும்
அங்க வந்து வணங்கும்படி அவர் எழுந்தருளி இருக்கிறார். அடுத்தது 71. தேவாவூர் தென்பால் திகழ்தரு தீவில் கோவார் கோலம் கொண்ட கொள்கையும் தேனமர் சோலை திருவாரூரில் ஞானம் தன்னை நல்கிய தன்மையும். 74 மட்டும் பார்ப்போம். அப்ப 71 72 சேர்த்து பார்ப்போம். தேவூர் தென்பால் திகழ்தரு தீவில் கோவார் கோலம் கொண்ட கொள்கையும். என்ன சொல்லினோம்? திருத்தேவூருக்கு தென்பக்கத்தே இருக்கிற தீவின் கண், திருத்தேவரூருக்கு தென்பக்கத்தே இருக்கிற தீவின் கண் கோவார் கோலம் கொண்ட தன்மை மண்டா அரச தன்மை நிறைந்த திருவிருவினை மேற்கொண்ட கோட்பாடும். அப்ப அரச தன்மையோட அவர் திருவருள் நிறைந்த இதோட இருக்கிறார். 73 74 தேனமர் சோலை திருவாரூரின் ஞானம் தன்னை நல்கிய நன்மையும். அப்ப தேனமர் சோலை என்றா தேனடைகள் உள்ள சோலைகளுடைய திருவாரூரை பற்றி சொல்லப்படுது. அந்த ஊரில ஞானம் என்றது வீடு பயக்கிறது, தேனண்டது வண்டு, இங்க வண்டை குறிக்குது. ஞானம் வீடு பயக்கும் உணர்வு. அப்ப ஞானம் தன்னை நல்கிய தன்மையும் வீடு பயக்கும் உணர்வினை கொடுத்த நலமும் என்றவாறு. அப்ப இங்க திருவாரூர்ல இருந்து சொல்லப்படுது. திருவாரூர்ல இருந்து தேனமர் சோலை திருவாரூரின். அப்ப தேனடைகள் உள்ள சோலைகளுடைய திருவாரூரில வீடு பயக்கும் உணர்வினை கொடுத்த நலமும் என்றவாறு. அடுத்தது 75 இருந்து 80 மட்டும் பார்ப்போம். இடைமருதனில் ஈண்ட இருந்து படிம பாதம் வைத்த பரிசும் ஏகம்பத்தின் இயல்பாயிருந்து பாகம் பெண்ணொடு ஆயின பரிசும் திருவாஞ்சியத்திற் சீர்பெற இருந்து மகிழ்வார் குழலியொடு மகிழ்ந்த வண்ணமும். அப்ப என்ன சொல்லுது இங்க? இடைமருது அதனில் ஈண்ட இருந்து 75 76 சேர்த்து பார்ப்போம். படிம பாதம் வைத்த பரிசும். அப்ப இடைமருது அதனில் ஈண்ட இருந்தண்டா நெருங்கி வந்து வழிபட, கிட்ட வந்து வழிபட. அப்ப திருவிடை மருதூரின் கண் அடியவர்கள் நெருங்கி வந்து வழிபட வீற்றிருந்து. அப்ப அங்க திருவிட மருதூர்ல வந்து அடியவர்கள் கிட்ட வந்து அவரை வழிபட எழுந்தருளி இருக்கிறார், வீற்றிருக்கிறார். படிம பாதம் வைத்த பரிசம். அப்ப வைத்த பரிசமண்டா வைத்த அத்தன்மையும். இடைமருதண்டது திருவழுது. அப்ப தனது தூய திருவடிகளை அடியவர்களின் சென்னி மீது வைத்து அருள் செய்த கருணை தன்மையும். அப்ப அதுதான் என்ன சொல்லப்படுது? திருவிடமருதூர்ல அடியவர்கள் கிட்ட வந்து நெருங்கி வந்து வழிபட வீட்டிருந்து படிமப்பாதம் வைத்த பரிசமண்டா தனது தூய திருவடிகளை சிவன் தன்னுடைய தூய திருவடிகளை அடியவர்கள் என்ற சென்னி என்றா தலை மீது வைத்து அருள் செய்த கருணை தன்மையும். நாங்க தீட்சையில பார்த்தனாங்கள் தானே, விநாயகராவல்ல எத்தனையோ வகை தீட்சைகள் என்று பார்த்தனாங்க, சைவ சித்தாந்தத்திலையும் இருக்கு. அப்ப இங்க தலை மீது அவருக்கு வச்சு கருணை செய்த தன்மையும். அடுத்தது 77 ஏகம்பத்தின் இயல்பாயிருந்து. ஏகம்பத்தின் இயல்பாயிருந்து 78 சேர்த்து பார்ப்போம். பாகம் பெண்ணொடு ஆயின பரிசும். அப்ப 77 என்ன சொல்லப்படுதுண்டா? திருக்கச்சி ஏகம்பம் என்னும் திருத்தலத்துல, திருக்கச்சி ஏகம்பம் என்னும் காஞ்சி மாநகரில தமது இயற்கையான அருவத்திருமேனியோடு வீற்றிருந்து. நாங்க தடத்த லட்சணத்துல பார்த்தனாங்க அருவத்திருமேனி, உருவத்திருமேனி, அருவுருவத்திருமேனி. அப்ப இங்க அருவத்திருமேனியோடு வீற்றிருந்து திருக்கச்சி ஏகம்பம் என்னும் காஞ்சி மாநகரில் தமது இயற்கையான அருவத்திருமேனியோடு வீற்றிருந்து. அருவுருவத்திருமேனியோடு வீற்றிருந்து என்று சொல்லப்படுது. அங்க அவர் வீற்றிருக்கிறார். இதுல காஞ்சிமா நகரில அவர் வீற்றிருக்கிறார். அதுதான் ஏகம்பத்தில் இயல்பாக வீற்றிருந்து.
அருவத்திருமேனியோடு வீற்றிருந்து பாகம் பெண்ணொடு ஆயின பரிசும். பாகம் பெண்ணொடு ஆயினம் பரிசும் என்றா இடப்பாகம் உமையம்மையாரோடு கூடியதான தன்மையும். இடப்பாகம் வந்து உமையம்மையாரோட கூடின தன்மையும் என்று சொல்லப்படுகிறது. பாகம் பெண்ணோடு என்றத அரவாசி என்ன இடப்பாகத்தோட அவ இருக்கிறா. அரவாசியில இடப்பாகம் உமியம்மையாரோடு கூடியதான தன்மையும். அப்ப இங்க என்ன சொல்லப்படுதுண்டா, ஏகம்பரம் என்பது ஏகம்பம் என மருவியது ஏக ஆம்பரம் என்று வந்திருக்கு. ஏகாம்பரம் என்பது ஏகம்பம் என மருவியது. ஏகாம்பரம் தான் ஏகம்பம் என மருவியது. ஏக ஆம்பரம் என்றது ஒரு மாமரம் என்று சொல்லப்படுது. ஏகாம்பரம் என்றது ஒரு மாமரம் என்று சொல்லப்படுது. அதுக்கு என்ன கதை இங்க சொல்லினோம்டா, அந்த கதையை நான் அதுல அப்படியே உங்களுக்கு வாசிச்சா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப திருக்கையிலையில இறைவி தன் உள்ளத்தில் எழுந்த அன்பின் மிகுதியால் இறைவனது பின்புறத்தில் சென்று அவ்விறைவனுடைய திருக்கண்களை தமது அழகிய திருக்கரன்களால் புதைத்தலும் அக்கண் ஒளி மறைய அதனால் எல்லா உலகங்களும் 8 திசைகளும் விண்ணுலகமும் இருளடைந்தன. அப்போ உமாதேவி இறைவன் சிவன் மேல இருந்த அன்பால பின்னுக்கு போய் விளையாட்ட அவற்ற கண்கள் ரெண்டையும் மூடிட்டா அவ அன்பின் மிகுதியால. அப்ப கண்ணை மூடினோன்னு அங்க எல்லாம் இருட்டாயிட்டுது. எல்லா உலகங்களும் 8 திசைகளும் விண்ணுலகம் எல்லாம் இருளாயிட்டுது. அப்ப நில உலகினர் என்றது பூமியையும் அதிலுள்ள பொருட்களையும் காணாராயினர். அப்ப நில உலகினர் வந்து பூமியையும் பூமியில இருக்கிற பொருள்களையும் காண முடியல. தேவர் முதலிய யாவரும் ஒன்றும் தோன்றாது வருந்தி இருள் வயப்பட்டு பதைத்து பெரும் குரலிட அதனை கேட்டு அம்மையார் தமது திருக்கரத்தை நீக்க இறைவன் தமது கண்களை திறந்தார். அப்ப தேவர்கள் எல்லாருக்கும் ஒன்றும் தெரியல. அவைகள் வருந்தி இருள் வயப்பட்டுட்டினந்தானே. அப்ப பிளத்து கூக்குரலிட்டு பயத்தில கூக்குரலிட அது அந்த அம்மையாருக்கு உமாதேவிக்கு கேட்டுட்டது. கேட்ட உடனே அவ தன்னுடைய கை ரெண்டையும் எடுத்துட்டா. உடனே ஞாயிறு, திங்கள், வான்மீன் முதலிய எல்லா ஒளிமண்டலங்களும் விளங்கின. அப்ப அவ கையை எடுத்தோன்ன தமது கண்களை இறைவன் வந்து அவ கையை எடுத்தோன்ன இறைவன் தன்னுடைய கண்களை திறந்துட்டார் தானே. முதல் மூடுபட்டு தானே இருந்த. மூடினோன்னு தான் இவ்வளவு அசம்பாவிதமும் நடந்து. கண்ணை திறந்த உடனே ஞாயிறு, சூரியன், திங்கள், சந்திரன், வான்மீன் என்ற நட்சத்திரங்கள் எல்லாம் ஒளிமண்டலங்களும் விளங்கி எல்லாமே தெரிய தொடங்கிட்டது. இறைவன் இறைவியை நோக்கி, நீ நம் கண்களை விளையாட்டாக மூடி திறந்து ஒரு சிறு பொழுதே ஆயினும் அது உலகங்கள் எல்லாம் எண்ணிறந்த பல ஊழி காலங்களாக கழிந்து படைத்தல் முதலிய தொழில்கள் இல்லையாம் வண்ணம் தகைந்த காரணத்தால் அதற்கு கழுவாயாக நீ நம்மை அகன்று மண்ணுலகிற் சென்று இனிய காஞ்சிமா நகரில் நம்மை சிவலிங்க வடிவில் வைத்து வழிபடுவாயாக என்று விடுப்ப. அப்ப என்ன சொல்ற, அப்ப இவ கண்ணை மூடினதால நீ விளையாட்டாகத்தான் செய்த, நீ அதனால உலகங்கள் எல்லாம் இருட்டுக்குள்ள போட்டுது. ஒரு ஊழிக்காலம் கழிந்த மாதிரி படைத்தல் தொழில்கள் எல்லாமே அங்க நடக்காம போயிட்டுது. அதற்கு நீ தண்டனையாக காஞ்சி மாநகரில நீ போய் பிறந்து சிவலிங்க வடிவில வந்து என்ன வழிபட வேணும் என்று சொல்றார். சிவலிங்க வடிவில நீ வழிபட வேணும் என்று சொல்றார். அப்ப அதுதான் இந்த கதை. அருவத்திருமேனியோடு வீற்றிருந்து பாகம் பெண்ணோடு ஆயின பரிசும் அந்த வருதுதான் ஏகம்பரத்துல. அப்ப நீ அங்க போய் காஞ்சி மாநகரில சிவலிங்க வடிவில் வைத்து தன்னை வழிபட சொல்லி சொல்றார். அப்ப இறைவியும் இறைவனை பிரிந்து போய் காஞ்சியிலே கம்பை ஆற்றங்கரையில் ஒரு மாமரத்தின் அடியே சிவலிங்க திருவுருவை கண்டு வழிபட இறைவன் திருவுள்ள குறிப்பினால் அக்கம்பை ஆற்றில் வெள்ளம் சிவபூசியை சிதைவ செய்வது போல் பெருக்கெடுத்து கடுகி வருதலும் இறைவி மனங்கலங்கி இப்பெருநீர் வெள்ளம் எம்பிரான் மிசையே நன்னும் இனி செய்வதென்ன என்று தம் பெருமானார் பால் அன்பு நிறைந்தெழுக
திருவுள்ளத்தோடு தன் இரு கரங்களாலும் அச்சிவலிங்கத்தினை கட்டித் தழுவ பெருமானும் அத்திருவுருவத்திற் தோன்றி உமியம்மியை அணைத்து தனது இடப்பாகத்திற் பொருந்த வைத்தான் என்று காஞ்சி புராணம் கூறும். அப்ப இது காஞ்சி புராணத்துல தான் இந்த கதை இருக்கு. முதல் பார்த்த கதைகள் திருவிளையாடற் புராணத்துல இருக்கு. நிறைய புராணங்கள் இருக்கு. நாங்கள் போக போக ஒவ்வொரு புராணங்களா படிக்கலாம். அப்ப இவ அங்க அவற்ற கட்டுப்பட்டு வந்துட்டா தானே. அப்ப காஞ்சி மாநகருக்கு ஒரு மண்ணில ஒரு சிவலிங்கம் இதண்டு அதை வழிபட்டு கொண்டு வரைக்க அந்த கம்பி ஆற்றங்கரை, அந்த காஞ்சியில ஒரு கம்பி ஆற்றங்கரையில மாமரத்தடி, அதான் நீ சொன்னேன் ஏகாம்பரம் என்றது, ஏக ஆம்பரம் என்றது ஒரு மாமரம். அந்த மாமரத்தடியில தான் அந்த திருவுருவ கண்டு, சிவலிங்க திருவுருவ கண்டு வழிபடுகிறார். யாரு? உமாதேவி. அப்ப இறைவன் திருவுள்ள குறிப்பினால, அவற்றி அங்க உள்ள குறிப்பினால அந்த கம்பி ஆறு வெள்ளம் சிவபூசிய குழப்புது. அது 6 பேருக்கு எடுக்கிறதால சிவபூசை குழம்பி போகுது. அப்ப அவ என்ன செய்கிறா? அந்த 6 பேருக்கு இதுகம் இறைவி மனங்கலங்கி இப்பெருநீர் வெள்ளம் எம்பிரான் மிசையே நன்னும், இனி நான் என்ன செய்கிறது என்று சொல்லி அந்த சிவலிங்கத்தை கட்டி தழுவுறா. 2 கைகளாலும் அந்த சிவலிங்கத்தை கட்டி பிடிக்க அந்த சிவலிங்கத்தில இருந்து சிவன் தோன்றி வாரார். அதைத்தான் சொல்லப்படுகிறது. திருவுருவத்தில இருந்து தோன்றி இடப்பாகத்தில் பொருந்த வைத்தான் என்று காஞ்சி புராணம் சொல்லுது. அடுத்தது 79, 80. திருவாஞ்சியம் என்னும் பாட்டை சொல்லிட்டு சொல்றேன். திருவாஞ்சியத்தில் சீர்பெற இருந்தும் மகிழ்வாழ் குழலியோடு மகிழ்ந்த வண்ணமும். அப்ப திருவாஞ்சியத்தில் சீர்பெற இருந்தும், திருவாஞ்சியம் என்னும் திருப்பதியில திருமண சீர்பெறுதற்கு அழகுடன் எழுந்தருளியிருந்து. 80. இயற்கை மணவாள் குழலியோடு மகிழ்ந்த வண்ணம். இயற்கை மனம் பொருந்திய கூந்தலை உடைய உமாதேவியாரோடு கலந்து மகிழ்ச்சியுற்ற படியம். அப்ப இயற்கையாகவே கூந்தலுக்கு இதுவும் ஒரு கதை இருக்குது, நாங்க பிறகு பார்க்கலாம். அப்ப இறைவின்ற கூந்தலுக்கு இயற்கையாக மனம் இருக்குது. அந்த உமாதேவியாரோட மகிழ்ச்சியுற்று இருந்து. திருவாஞ்சியம் சோழ நாட்டில் உள்ள பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாம். இலக்குமியை வாஞ்சித்து திருமால் இறைவனை பூசித்த காரணத்தால் இத்தலம் இப்பெயர் பெற்றது என்று திருவாஞ்சி தல புராணத்துல இருக்குதுன்னு சொல்லப்படுது இந்த கதை. அடுத்தது 81, 82 பார்ப்போம். சேவகனாகி திண்சிலை ஏந்தி பாவகம் பல பல காட்டிய பரிசும். அப்ப என்ன இந்த 2ஐயும் சேர்த்து பார்த்தோம்னா, சேவகனாகி பாண்டியனுக்கு வெற்றி உண்டாகும் பொருட்டு வில் வீரனாக போர் வீரனாகி, அப்ப வில் வீரனாக போர், அந்த இடத்துல போர் வீரனாக வடிவம் கொண்டு வலிய வில்லை கையில் ஏந்தி கொண்டு. இதுவும் திருவிளையாடற் புராணத்துல தான் சொல்லப்படுது. படலம் 22. பல வகையான அம்பெய்யும் இயல்புகளை காட்டிய தன்மையும். பல பல பாவகம் பல பல காட்டிய பரிசம் என்று சொல்லப்படுதானே. பல வகையான அம்பெய்யும் இயல்புகளை காட்டியன்றது சொல்லப்படுது. இதுவும் திருவிளையாடற் புராணம் படலம் 22 கதையை பாருங்க. அப்ப நாங்க இன்னைக்கு 82 மட்டும் பார்த்திருக்கிறோம். அடுத்தது 146 வரிகள் இன்னும் 2 வகுப்புல முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். பிறகு நாங்கள் திருவண்ட பகுதி பற்றி பார்க்கலாம். இப்படியே திருவாசகம் 51 பகுதிகளையும் பார்த்து கொண்டு போகலாம். நன்றி.